இனி வரக்கூடிய இளம் திருநங்கைகள் வந்து ரீத்துனா என்ன மடினா என்னன்றத நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அம்மா பொண்ணு உறவுகள் பேரு மடி, குரு சேலாக்கு பேரு ரீத்து ரிவாஜின்னு அதுலதான் அது போகும். ஆனா இந்த சென்னையில இருக்கிற 21 மாபியா கும்பல்கள் பண்ணுதுங்க பாருங்க. எங்களுக்கு மூத்தவர்கள்லாம் வந்துட்டு அந்த 1.25 ரூபா மடி தான் அப்ப கட்டுனது. இதுதான் சை மடி, ஒரிஜினல் மடி. சை மடினா ஒரிஜினலா கட்டக்கூடிய மடி, சரிங்களா? அந்த மடியை தான் இப்ப நாங்க திரும்பவும் வந்து கட்டுறோம், அந்த 1.25 ரூபா மடி. எங்க தாதி எங்களுக்கு பெரியவங்க, எங்களுக்கு குலதெய்வமா இருக்கக்கூடியவங்க, இந்த பிரபஞ்சத்துல நல்ல உள்ளத்தோட நல்லவங்களா வாழ்ந்து மறைஞ்ச எங்க ஆயா நண்டாயாவோட அவங்க கையால கட்டின அந்த 1.25 ரூபா மறைஞ்சிடக்கூடாது, மக்களுக்கும் திரும்பி அந்த 25 பைசா பார்த்த மாதிரியே இருக்கட்டும்ன்றதுக்காக அந்த மடியை நாங்க இப்போ வரைக்கும் எங்க தரப்புல எங்க சைட்ல நாங்க பண்ணிட்டு இருக்கோம். பட் நாய்க்குங்க என்ன பண்ணணும்? ஏன் மேம் எதுக்காக அந்த மாதிரி? ரீத்து போடணும்னாக்கா 1100 ரூபாய், மடி கட்டணும்னா 500 ரூபாய், ரீத்தோ மடியும் சேர்த்தாக்கா 1500 ரூபாய் அங்கே தட்டில் அங்கே போட்டுருவாங்க. ஒரு ஆள் நியூவாக வந்து என்ட்ரி ஆகிறதுக்கு அந்த நாய்க்கு சிஸ்டமில் போகிறதுக்கு புதுசாக வரும் 1500 ரூபாய். அதுக்கப்புறம் குஷி பைசான்னு சொல்லி போடுமா என்ன பார்த்து குஷி பைசா. ரீத்து மட்டும் போட்டாங்க அந்த 1000 ரூபாயோட முடிஞ்சிடும். கூட இந்த மடியும் சேர்த்துட்டாங்க, உன்னை ரீத்தும் போட்டுக்கிறோம் மடியும் போட்டுக்கிறோம். ஆனா மடி கட்டுறது 1.25 ரூபாய் தான் நீங்க சொல்லி இருந்தீங்க. அந்த 1.25 ரூபாய் எப்படி மேம் 1000 கணக்குல மாறுச்சு? நாங்க கட்டினாக்கா அது 1.25 ரூபாய், அவங்க கட்டினா அது 1000. உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ஏன்னா அவங்க நாயக்குங்க, அவங்க கட்டினாக்கா 1 ரூபாய் 100 ரூபாய் கூட வாங்கலாம். ஆனா நாங்க அந்த 1 ரூபாய் தான் வாங்குறோம். ஏன்னா எங்களது உறவு, எங்களது பாசத்துக்காக உறவுக்காகவோ இயங்கக்கூடியவங்க. அங்க பணத்துக்காக உருவாக்கப்பட்டது இந்த நாயக்கு சிஸ்டம். அப்ப அங்க என்ன பேசும்? மடி காட்டுறது நாங்க இருக்கிறோம், நீயா கட்டுவ? உறவுகள்ல யாரெல்லாம் உறவு வேணும்னு நான் நம்பி எங்க கிட்ட வராங்களோ அவங்க நாங்க மடி கட்டுறோம், நீ ரீத்து வேலையை பாரு. இல்லையா நாய்க்கு சிஸ்டம் இருக்க கூடாது, நாய்க்குன்னு நாங்க யாருமே கிடையாது. நாங்க ரீத்தும் போடும் மடியும் போட்டு கட்டிட்டு போ. தட்டு வாங்கினவங்க அத்தனை பேருமே செத்துவங்க இறந்தவங்க பேர்ல தலையில எண்ணெய் வச்சுதான் தட்டு வாங்கியிருக்காங்க. நண்டாயாவும் செத்து இறந்து தானே இருக்காங்க. நண்டாயா பேரை சொல்லி எண்ணெய் வச்சு யார் தட்டு வாங்கியிருக்கிறீங்க? அப்ப ஏறின படியை எட்டில நீங்க எல்லாம் உதச்சிட்டு இன்னைக்கு வளர்ந்துருக்கிறீங்க. திருப்பி நீங்க கீழே இறங்குறதுக்கு அந்த படி தேவைன்றதை நினைச்சு பாத்தீங்களா? அந்த படியா தான் இப்ப நான் உருவாயிருக்கேன் எங்க நண்டாயா வம்சத்துல. இப்போ திருநங்கைகள் ஜமாத் இந்த விஷயத்துக்குள்ள நம்ம போய் பார்த்தோம்னா இதுல வந்து ரீத்து ரிவாஜ் அப்படின்ற மாதிரி நிறைய புது சொற்கள்லாம் வருது. இந்த சொற்களுக்கான அர்த்தம் என்ன மேம்? நல்ல கேள்வி ஒன்று நீங்கள் கேட்டிருக்கீங்க. இதை பற்றி நான் கூட வந்து நிறைய சொல்லணும் பேசணுன்ற ஒரு ஐடியா இருந்துச்சு. என்னென்னா இந்த நாயக்கு சிஸ்டம் அப்படின்றது வந்து சென்னையில் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 3-4 இயர்ஸாக போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரீத்து ரிவாஜ் இதெல்லாம் கிடையாது, சென்னையில் கிடையாது. மற்ற அதை சொல்கிறேன்னா மற்ற ஊர்களில் இருந்திருக்கலாம், சென்னையில் கிடையாது. சென்னையில் வந்து வெறும் உறவுகள் மட்டுமே, அம்மா பொண்ணு பேத்தி அந்த அண்ணி நாத்தனார் மருமகள் இந்த மாதிரியான ஒரு உறவுகள் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த உறவுக்கு பேர் தான் மடி கட்டுறது. இது வந்து பொதுமக்களுக்கு புரியாது, பட் திருநங்கைகளுக்கு அனைவருக்குமே வந்து புரியும். திருநங்கைகள் தெளிவடையணுன்றதுக்காக நான் இதை மறுபடியும் சொல்கிறேன். இந்த உறவுக்கு பேர் தான் மடி. அந்த மடியை தான் நண்டாயா பரிவர், சூளைமேடு பரிவரில் நண்டாயா வம்சத்தில் வந்தேன்னா அந்த செயலை செஞ்சுட்டு இருக்கேன். எங்ககிட்ட வரவங்க அத்தனை பேருக்குமே ஒன்லி உறவு மட்டுமே தான், மடி மட்டும்தான் நாங்கள் கட்டுறோம், ரீத்து நாங்கள் போடலை, சரிங்களா? ஏன்னா நாங்கள் நாயக்கை எதிர்க்கிறோம், எங்களுக்கு இந்த நாயக்க சிஸ்டம் வேண்டாம், அதனால மடி மட்டும் நாங்கள் கட்டுறோம். இது மடி, சரிங்களா? ஆனால் இந்த நாயக்குங்க கிட்ட வந்து நாயக்கில் வந்து குரு சேலான்வாங்க. இப்போ நீங்கள் கேட்டீங்களா ரீத்து ரிவாஜின், அதுதான் குரு சேலான்வாங்க. குருனாக்கா குரு, சேலானாக்கா சிஷ்ய பிள்ளை, அதுதான் அவங்களோட உறவு. அங்கே வந்து இந்த உறவு கிடையாது, குரு சிஷ்யன் அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள் தான் அங்கே போயிட்டு இருக்கு. அப்போ அவங்க கட்டுறதுக்கு பேர் தான் ரீத்து. அவங்க வந்து ரீத்து தான் போடணும், மடி கட்டக்கூடாது, வெறும் ரீத்து மட்டும் தான் போடணும். ஏன்னா அவங்க குரு சேலா,
சரி, நாங்க உறவுகள், அம்மா பொண்ணு உறவுகள், எங்களது மடி, அவங்களது ரீத்து. நல்லா இது தெளிவா புரிஞ்சுக்கணும். இனி வரக்கூடிய இளம் திருநங்கைகள் வந்து ரீத்துனா என்ன, மடினா என்னன்றத நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அம்மா பொண்ணு உறவுகள் பேரு மடி, குரு சேலாக்கு பேரு ரீத்து ரிவாஜின்னு அதுலதான் அது போகும். ஆனா இந்த சென்னையில இருக்கிற 21 மாபியா கும்பல்கள் பண்ணுதுங்க பாருங்க, இந்த குரு மடியும் ரீத்தியும் ஒன்றா சேர்த்து போடுறாங்க. இளம் திருநங்கைகளுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாது. அந்த அளவுக்கு டீப்பா வந்து தெரியாது. இது வந்து முழுக்க முழுக்க வந்து எங்க நண்டாயா பரிவாரில் வருவங்க அத்தனை பேருக்குமே நாங்க மடியோட கதைகளை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை பத்தின புரிதலை கொடுத்து தான் நாங்க வந்து 1.25 ரூபா மடி சொல்லுவாங்க. அந்த 1.25 ரூபாய்னா என்ன, இப்பெல்லாம் 1.25 ரூபாய் நீங்க பாக்குறீங்களா? அந்த 25 பைசா நீங்க பாக்குறீங்களா? செல்லா காசு ஆயிடுச்சு. அந்த காலத்துல எங்களுக்கு மூத்தவர்கள்லாம் வந்துட்டு அந்த 1.25 ரூபாய் மடி தான் அப்ப கட்டுனது. இதுதான் சை மடி, ஒரிஜினல் மடி. சை மடினா ஒரிஜினலா கட்டக்கூடிய மடி, சரிங்களா? அந்த மடியை தான் இப்ப நாங்க திரும்பவும் வந்து கட்டுறோம். அந்த 1.25 ரூபாய் மடி இப்ப எங்களுதுல போயிட்டு இருக்கு. கேட்கலாம், இப்ப அந்த கால்னா எங்க போய் கண்டுபிடிச்சிட்டு வரீங்கன்னா கமெண்ட்ஸ்ல வரும். பட் அதுக்கு பதிவுகளே நீங்க சொல்லியிருந்தீங்க, அதுக்காகவே அதெல்லாம் நாங்க சேகரிச்சு நான் வச்சிருக்கேன். இவ்வளோ 25 பைசா காயின்லாம் வச்சிருக்கேன். ஏன்னாக்கா எங்க தாதி, எங்களுக்கு பெரியவங்க, எங்களுக்கு குலதெய்வமா இருக்கக்கூடியவங்க, இந்த பிரபஞ்சத்துல நல்ல உள்ளத்தோட நல்லவங்களா வாழ்ந்து மறைஞ்ச எங்க ஆயா நண்டாயாவோட அவங்க கையால கட்டின அந்த 1.25 ரூபா மறைஞ்சிடக்கூடாது, மக்களுக்கும் திரும்பி அந்த 25 பைசா பார்த்த மாதிரியே இருக்கட்டும்ன்றதுக்காக அந்த மடியை நாங்க இப்போ வரைக்கும் எங்க தரப்புல எங்க சைட்ல நாங்க பண்ணிட்டு இருக்கோம். பட் நாய்க்குங்க என்ன பண்ணணும், ரீத்து தான் போடணும். ரீத்து போடுறதுதான் உங்க வேலை, மடி கட்டுறது கிடையாது. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, ரீத்தும் போடுறாங்க, மடியும் கட்டுறாங்க. ஏன்னு கேளுங்க. ஏன் மேம், எதுக்காக அந்த மாதிரி? ரீத்து போடணும்னாக்கா 1100 ரூபாய், மடி கட்டணும்னா 500 ரூபாய், ரீத்தோ மடியும் சேர்த்தாக்கா 1500 ரூபாய் அங்கே தட்டில் அங்கே போட்டுருவாங்க. ஒரு ஆள் நியூவாக வந்து என்ட்ரி ஆகிறதுக்கு அந்த நாய்க்கு சிஸ்டமில் போகிறதுக்கு புதுசாக வரும் 1500 ரூபாய். அதுக்கப்புறம் குஷி பைசான்னு சொல்லி போடுமா என்ன பார்த்து குஷி பைசா, அது வந்து இவங்க 1000 போடலாம் 2000 போடலாம். அப்படி இப்படி பார்த்தாக்கா ஒரு நபர் நியூவாக வந்து இவங்க செட்டில் என்ட்ரு ஆகிறதுக்கு குறைஞ்சபட்சம் 5000 ரூபாய் செலவு பண்ணணும். 1.25 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு. 1.25 ரூபான்றது எங்க மடி உறவுகள், இந்த 5000 ரூபான்றது இந்த நாய்க்கு சிஸ்டம், புரியுதுங்களா? அப்போ அதுல வந்து ரீத்து மட்டும் போட்டாங்க அந்த 1000 ரூபாவோட முடிஞ்சிடும். கூட இந்த மடியும் சேர்த்துட்டாங்க, உன்னை ரீத்தும் போட்டுக்கிறோம் மடியும் போட்டுக்கிறோம். ஆனா மடி கட்டுறது 1.25 ரூபாய் தான் நீங்க சொல்லியிருந்தீங்க. அந்த 1.25 ரூபாய் எப்படி மேம் ஆயிரக்கணக்கில் மாறி? நாங்க கட்டினாக்கா அது 1.25 ரூபாய், அவங்க கட்டினா அது 1000. உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ஏன்னா அவங்க நாயக்குங்க, அவங்க கட்டினாக்கா 1 ரூபாய் 100 ரூபாய் கூட வாங்கலாம். ஆனா நாங்க அந்த 1 ரூபாவை தான் வாங்குறோம். ஏன்னா எங்களது உறவு, எங்களது பாசத்துக்காகவும் உறவுக்காகவும் இயங்கக்கூடியவங்க. அங்க பணத்துக்காக உருவாக்கப்பட்டது இந்த நாயக்கு சிஸ்டம். அப்ப அங்க என்ன பேசும், அந்த மணி பணம் மட்டும்தான். அப்ப அவங்க என்ன பண்றாங்க, மடியும் கட்டுறாங்க ரீத்தோங்க. அப்ப நீங்க யாரு? ஒண்ணு சென்னையில நாயக்கு சிஸ்டம் இருக்குனால் நீங்க ரீத்து மட்டும் தாங்க போடணும், மடி கட்டக்கூடாது, சரிங்களா? மடி காட்டுறது நாங்க இருக்கிறோம், நீயா கட்டுவ? உறவுகள்ல யாரெல்லாம் உறவு வேணும்னு நான் நம்பி எங்க கிட்ட வராங்களோ அவங்க நாங்க மடி கட்டுறோம், நீ ரீத்து வேலையை பாரு. இல்லையா, நாய்க்கு சிஸ்டம் இருக்க கூடாது. நாய்க்குன்னு நாங்க யாருமே கிடையாது. நாங்க ரீத்தம் போடும் மடியும் போடும் கட்டிட்டு போம், சரியா? நான் என்னோட நோக்கம் சென்னையில இந்த நாய்க்கு சிஸ்டம் இருக்கக்கூடாது. இப்போ சென்னையில இருக்கக்கூடிய நாய்க்குகளுக்கு இது தெரியல, அவங்க வந்து இளம் திருநங்கைகளை ஏமாற்றி இப்படி காசு வாங்குறாங்கன்னு சொல்லலாம். ஆனா மூத்த திருநங்கையா இருக்கக்கூடிய மாலக்கு இருக்காங்க, முன்னாஜி, அவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியுமா? அதாவது அந்த மாலக்கு இருக்காங்க பாருங்க, முன்னாஜி, அவங்க வந்து முழு பூசணிக்காவ ஒரு கை சாப்பாட்டுல மறைக்கிறாங்க. அதுக்கு ஒரு பெரிய திறமை வேணும், டேலண்ட் வேணும், சரிங்களா? அவங்களுக்கு இதை பத்தின அனைத்து டீட்டெயிலுமே தெரியும். பட் வந்து அது வெளியிடாம மறைக்கிறாங்க. பெரியவங்க சொன்னாதானே இனி வரத்துல இருக்கிறவங்களுக்கு நம்மளோட பழைய கல்ச்சர்ல தெரியும், புரியுதுங்களா? அவங்கள அதை மறைக்கும் போது எங்களுக்கெல்லாம் எப்படி தெரியும்? தெரியாது. அப்ப இவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் உண்மை போல இருக்கு.
நம்மளுக்கு முன்னோடிகள்லாம் இப்படி தான் வாழ்ந்துருக்காங்கன்றது. ஆனால் அப்படி கிடையாது. இல்லை நிறைய நீங்கள் கூகுளில் கூட போய் பாருங்கள், நிறைய திருநங்கைகளோட ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான இதெல்லாம் இருந்திருக்கும். ஆனால் அந்த மாதிரி பழைய கல்ச்சரை கூட இவங்க எதையுமே இப்போ கொண்டு வரல. இவங்க இப்போ புதுசாக ஒரு கல்ச்சரை கொண்டு வந்து இதுதான் வந்து இப்போது நம்ம திருநங்கைகளோட சாங்கியம் சம்பிரதாயம் இதுதான் இப்போ நடைமுறைனாக்கா அதெல்லாம் வந்து நாங்கள் ஏற்றுக்க முடியாது. எங்களுக்கு முன்னாடி இந்த திருநங்கைகளும் நிறைய பேர் வந்து இதுக்கு எதிர்ப்புகள் நான் நிறைய பேர் கன்சல்ட் பண்ணி தான் இன்னைக்கு இதை பேசுகிறேன். நிறைய பேர் வந்து எதிர்ப்புகள் தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. இவங்க பண்ணுறது அத்தனையுமே தவறு. நாயக்குனா என்ன, குரு சிஷ்யன், ஒரு குரு சிஷ்யன், அவ்வளோதான். அங்கே உறவு எங்கே இருக்கு? இப்போ 1.25 ரூபாய்க்கு ஒரு மடி கட்டுற ஒரு சாங்கியத்தை சடங்கை உருவாக்கி வச்ச ஒரு நல்ல காரியத்தை தொடங்கி வைத்த நண்டாயா பரிவார் சொன்னீங்க, அவங்க தான் தொடங்கி வச்சாங்க அப்படின்னு. அவங்கள குறித்து அவங்கள பற்றி இப்போ இருக்கக்கூடிய இளம் திருநங்கைகளுக்கு எப்படி தெரியாமல் போச்சு மேம்? ஒரு நல்லவங்க நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்கன்னா அவங்கள பற்றி தெரிஞ்சிருக்கணும்ல. கரெக்டாக, நல்ல கேள்வி இதுவும். மறுபடியும் அதாவது இந்த நண்டாயான்றவங்க, நான் அவங்க பேர் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் நான் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் எங்கள் தாதியோட பேரை சொல்கிறேன், நண்டாயா பேரை. நண்டாயான்றவங்க சென்னையிலேயே இந்த உறவுகளை உருவாக்கக்கூடியவங்க. அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சென்னை சூளைமேடில் வந்துட்டு முதல் திருநங்கையாக அவங்க இருந்து அவங்கக்கிட்ட இருந்த சென்னையில் அப்போ இருந்த வயசானவங்கெல்லாம் அவங்க கூட இருந்து எங்களுக்குள்ள ஒரு உறவு வேணும், அம்மா பொண்ணு, வயசில் பெரியவங்க அம்மா, சின்னவங்க பொண்ணு, அவங்களுக்கு சின்னவோ பேத்தி, அப்படி மருமகள், அண்ணி, நாத்தனார், இந்த மாதிரியான ஒரு உறவுகளை மட்டும் வச்சு அந்த உறவுக்கு அடையாளமாக இந்த 1.25 ரூபாய் மடி தாம்பூலம் வெத்தலை வச்சு 1.25 ரூபா மடின்றதை வந்து அவங்க உருவாக்குனாங்க சென்னையில். வேற யாருமே கிடையாது. அப்போல்லாம் இந்த முன்னாச்சிலாம் எங்கே இருந்தாங்கன்னு தெரியாது, சரிங்களா? அவங்க உருவாக்குனாங்க. அவங்க உருவாக்குனதுக்கு அப்புறம் அப்படி கொஞ்சம் அந்த பரிவர் வளரும் போது இன்னைக்கு இருக்காங்க பாருங்க சென்னையில். நான் நாயக்கு, எனக்கு நீ அதிகாரம் பண்ணக்கூடாது, எனக்கு 2 கொம்பு மொழிச்சிச்சுலாம் சொல்றாங்க பாருங்க. இவங்கெல்லாம் அப்போ எங்கே இருந்தாங்கன்னே தெரியாதுங்க. உண்மை இதுதான். இவங்களாம் எந்த ஊரில் பிறந்தாங்க, எந்த ஊரில் வளர்ந்தாங்கன்னு கூட தெரியாது. இவங்களாம் ஜஸ்ட் சென்னைக்கு வந்து ஒரு 10 வருஷம் 5 வருஷம் தான் ஆகுது. இப்போ திட்டமிட்டு அவங்க நீங்க சொல்லக்கூடிய அந்த நண்டாயா பரிவார் அவங்களுடைய அந்த குடும்ப பின்னணியை குறித்து மறைச்சிட்டாங்க. இல்லை, நான் அதுதான் சொல்ல வந்தேன். இப்படி உருவாக்கின எங்களோட ஆயா, எங்கள் தாதியோடைய அந்த வம்சத்தையே இப்போ இருக்கக்கூடிய இந்த 21 பேருமே மறைச்சிட்டாங்க. ஏதோ ஒரு படத்தில், அஜித்தோட படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஊரையே மறைச்சிரு, அந்த மாதிரி. அப்படியே அந்த நண்டாயா வம்சம், நண்டாயா பரிவர், நண்டாயா உருவாக்குன அத்தனை இதுவுமே அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. அப்படி ஒரு சம்பவமே சென்னையில் நடக்காத மாதிரி காட்டிட்டாங்க. இப்போவும் கேட்குறாங்க, ஒரு 7 வீட்டில் ஒரு வீட்டில் இருந்து 2 நாய்க்கு 3 நாயக்குங்க சென்னையில் உருவாயிருக்கீங்களே, நண்டாயா வம்சத்துலேருந்து யார் இருக்கிறாங்க நாயக்கா? நண்டாயா தான் உருவாக்கணுங்களே. அவங்க பேர்லேருந்து நான் வந்து இன்னைக்கு நாயக்கா இருக்கேன், நண்டாயா பேரை சொல்லி நான் தட்டு வாங்கியிருக்கேன்னு ஒரு நாயக்க சொல்லுங்க. கிடையாது. இல்லை, இன்னைக்கு தட்டு வாங்கணுங்க எல்லாருமே வந்து மீண்டும் நான் சொல்கிறேன், இது வந்து பொதுமக்களுக்கு புரியாது, திருநங்கைகளுக்கு புரியும். தட்டு வாங்கணுங்க அத்தனை பேருமே செத்துவங்க இறந்தவங்க பேரில் தலையில் எண்ணெய் வச்சு தான் தட்டு வாங்கியிருக்காங்க. நண்டாயாவும் செத்து இறந்து தானே இருக்காங்க. நண்டாயா பேரை சொல்லி எண்ணெய் வச்சு யார் தட்டு வாங்கியிருக்கிறீங்க? அப்போ ஏறின படியை எட்டில நீங்களாம் உதச்சிட்டு இன்னைக்கு வளர்ந்துருக்கிறீங்க. திருப்பி நீங்கள் கீழே இறங்குறதுக்கு அந்த படி தேவைன்றதை நினச்சி பார்த்தீங்களா? அந்த படியாக தான் இப்போ நான் உருவாயிருக்கேன் எங்கள் நண்டாயா வம்சத்தில். சரி, நீங்கள் எந்த ஒரு உண்மையாக இருந்தவங்க, சென்னைக்கு தெய்வமாக இருந்த திருநங்கை கலாச்சாரத்தில் இருந்தவங்களை நீங்கள் மூடி மறைச்சிங்களோ, நீங்கள் மறைச்சதை நான் இப்போ வெளியே கொண்டு வரேன். இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயம். இதுதான் நண்டையா பேரில் வந்து ஒரு காலத்தில் எவ்வளோ பேரெல்லாம் பொம்பளையாக இருக்காங்க. 1-2 பேர் கிடையாதுங்க, எவ்வளோ பேர். இன்னைக்கு சென்னையில் இருக்கிறவங்களையே வந்து பாதி பேர் நண்டாயா வம்சம் தான். நண்டாயா வம்சத்தில் உருவானவங்க தான். அவங்க பண்ணாத பால் ஃபங்க்ஷன் கிடையாது, அவங்க பண்ணாத வருஷ பூஜை கிடையாது, அவங்க செய்யாதது அவங்க கையால் தட்டு தூக்கி எத்தனோ பேருக்கு வச்சிருக்காங்க. எங்களை கேட்டால் எங்களுக்கு நண்டாயா லக்ஷ்மி, அவங்க பேரை சொல்ல எங்களுக்கு புண்ணியம் தான் சேரும்.
சரிங்களா? அப்படி இருந்தவங்களையே நீங்கள் மூடி மறைச்சி யார் எவங்கன்னு தெரியாதவங்கள பேரெல்லாம் சொல்லி இன்னைக்கு நீங்கள் நாயக்கு தட்டெல்லாம் வாங்கி நீங்கள் ஒரு கொடி ஏற்றி நீங்கள் எல்லாமே பண்ணுறீங்கன்னும் போது அப்போ அவங்க பேரில் நாங்களாம் இருக்கிறோமே, எங்களுக்கெல்லாம் எவ்வளோ வயிறு எரியும் சொல்லுங்கள். நான் இப்போ வரைக்குமே வந்து அதாவது நல்ல விஷயங்களை வந்து இந்த நாயக்கு சிஸ்டம் வந்து ஏற்றுக்காது. புரியுதுங்களா? ஏன் நண்டாயா பேரை சொல்லி இவங்க தட்டு வாங்கலை அப்படின்னா அதுவும் ஒரு வகையில் வந்து நான் சந்தோஷப்படுறேன். நண்டாயா வந்து ஒரு புனிதமானவங்க, ஒரு தெய்வத்துக்கு சமமானவங்க. அவங்க மறைஞ்சும் திருநங்கைகளுக்கு வந்து தெய்வமாக காட்சி கொடுக்கக்கூடியவங்க. அவங்க பேரை சொல்லி நம்ம தட்டு வாங்கி நம்ம இந்த அநியாய ஆக்கிரமெல்லாம் பண்ண முடியாது. அதெல்லாம் பாவத்தில் போவோம் நிறைய. புரியுதுங்களா? நம்ம ஊரை ஏமாற்றி அந்த தட்டில் போட முடியாது, நம்ம கொள்ளடிக்க முடியாது அவங்க பேரை சொல்லி. அது கண்டிப்பாக தண்டனை அதிகமாகவே கிடைக்கும்ன்றதுனால பயந்துன்னு தான் எங்கள் நண்டாயா பேரை சொல்லி யாருமே தட்டு வாங்கலை. இதுதான் நான் சொல்ல முடியும். அப்போ இவங்களா யாரு? நல்லவங்களா? கிடையாது இல்லை. அதுதான் உண்மை. நல்லவங்களா இருந்தால் சென்னையை உருவாக்குந்து எங்கள் தாதி. அப்படி இருக்கும்போது அவங்க பேரில் யாருன்னா ஒரு தட்டு வாங்குங்க, அவங்க தட்டை யாருக்குன்னா கொடுங்கன்னு இப்ப இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாருமே பேசியிருக்கணும். யாருமே பேசல. ஏன்னா எல்லாருமே வந்து அநியாயத்துக்கு துணை போனவங்களா ஆயிட்டாங்கள காண்டி தர்மத்துக்கு துணை நிக்கிறவங்க யாருமே இதுல வரல. இதுதாங்க உண்மை. இதுக்காக தான் நான் சொன்னேன், இவங்க வந்து எந்த கதை எதுல கிடைக்கும் நாயக்கா சொல்லிக்கிறாங்க, நாய்க்கு ரீத்து தான் போடணும், கூட மடியும் கட்டுறாங்க, இதுலேயும் பணம் பார்க்குறாங்க, அதுலேயும் பணம் பார்க்குறாங்க. அதே போல் ஒரு ஃபங்க்ஷனில் பேல் உடைக்கிற காசை ஈசா பிரிக்கிறாங்க, அதில் நாய்க்கு பணமும் எடுக்கிறாங்க, மடி பணமும் எடுக்கிறாங்க. எல்லாமே பணம் பணம் பணம்ன்றது வெட்டு வெளிச்சமாக இவங்க வந்து காட்டுறாங்க. ஆனால் இது எல்லாமே வந்து தவறு, இது எல்லாமே பணம் தான், பணத்துக்காக தான் இவங்க இவ்வளவு பண்றாங்கன்றது எல்லாருக்குமே தெரியுது. ஆனா துணிஞ்சி வந்து ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்கறதுக்கு யாருக்குமே தைரியம் இல்லை. புரிஞ்சுச்சிங்களா? பெரியவங்களுக்கு அது தைரியம் இல்லை. ஏன்னா அந்த குட்டையில உள்ள மட்டையா இவங்களும் மிதங்கின்னு இருக்கிறாங்க. அப்ப என்ன பண்ண முடியும்? கேட்க தைரியமா கேட்டு இது தப்பு, நம்மளோட வழிமுறை இதுதான், நாயக்குனா நாயக்கு ரீத்து தான் போடணும், மடி கட்டக்கூடாது, உறவுகளில் போறவங்களுக்கு அந்த மடி ரீஸ்டா வரட்டும் அப்படின்றது எடுத்து சொல்ற தெரிஞ்சவங்க கூட வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு இருக்கிறாங்க. அந்த தைரியம் யாருக்குமே வரல. நான் கேட்குற தைரியமா, சரிங்களா? நாய்க்குனா நீ ரீத்து தான் போடணும், மடி நீ கட்டக்கூடாது. இதுதாங்க எங்களுடையது. மடி உறவுகள் வந்து நாங்க கட்டுறதுதான் மடி, நாங்க தான் மடி கட்டுவோம். நாய்க்குங்க ரீத்து தான் போடணும், அவ்வளவுதான்.